போய் பார்த்தோன்னே உள்ள கூப்பிட்டாரு. அம்பாள் ரூம் கூப்பிட்டு போனாரு. பின்னாடி 2 யானை, எதிரில் அம்பாள், என் தாய் மூக்காம்பிக்கா உட்கார்ந்துருக்கா. அவர் அதுக்கு எதிரில் சிவலிங்கம், பின்னாடி நந்தி. அதெல்லாம் பார்த்தோன்னு எனக்கு ஒரு கம்போஸ் பண்ணணும்னு தோன்றிடுது. கற்பக அம்பாள் சொன்னாரு. எனக்கு தமிழ் தெரியாதுமா, எல்லாம் பேசுகிறேன். நான் சொன்னேன், அக்கார்டிங் டு சான்ஸ்கிரிட், கருன்னா டூ இட், பகன்னா கால், அம்பாள் அம்மா. எப்போ அம்மா காலில் கீழே சொல்லி கற்பக. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் டு கம்போஸ் சம்திங். இது ராக தான்சேன் பாடின ராக மியாக்கி மல்ஹார், என்னோட ரொம்ப ஃபேவரேட். அன்றைக்கி போன 27th இந்த ராக பாடிக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் பாடியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பாட முடியாது. நானும் அவருக்காக பாடி காட்டுறேன். அவர் பாடணும்னு ஆர்டர் போட்டார். இட் இஸ் ஆர்டர். நான் அவர் பேஸ்ட் பண்ணோம் சொன்னார் என்கிட்ட, டிவைன் சொல்லி. அப்போ நான் சொன்னேன், டிட்டாச் வைன் பிகம் டிவைன். இப்போ அவருக்காக பாடுறேன். கஜத்வய மத்திய நிவாசினி மூகாம்பிகே சதாசிவ நந்தி சமேத பரீட்சா மந்திர நிவாச வித்யாரூபிணி அத்புத சரஸ்வதி. அந்த சரஸ்வதி நீங்கள் போய் பார்க்கணும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன். அதுதான் அந்த கப்பல். பரீட்சா மந்திர நிவாச வித்யாரூபிணி அத்புத சரஸ்வதி சாமவேத சகிதே தன்வந்தரி ஸ்ரீகண்ட வைத்திய சிரோமணி ஸ்ரீதர கர நித்யார்ச்சித மகாவைபவ பிரம்மரமணி சரஸ்வதி த்வாம் அகம் சரணம் பிரபத்யே. அநேக ஹிருதயவாதி நிவாச சர்வதைவ நிவாச ஸ்ரீதர வைத்திய மந்திரம் பக்தஜன புண்ணியகாரியம் கற்பகாம்பா நகரிலய வைத்திய மந்திரம் மந்திர சகல தெய்வ சங்கமம் மத்திய ஸ்ரீதர சிகித்சாலயம் பிரேம பரித ஸ்திரீ புருஷ சமேத சர்வாலங்கார பரித ஸ்ரீதர சிகித்சாலயம் மூகாம்பிக அனுகிரகஸ்ய தன்வந்தரி சிதாலயம் பிரார்த்தயே. அது எனக்கு என்ன சொல்லுன்னா, எங்களுக்கு ஒரு 20 வருஷ கனெக்ஷன் மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். அன்னைக்கு நெக்ஸ்ட் மார்னிங் வீட்டுக்கு வந்தார். எனக்கு அவர் ஞாபகம் இல்லை. அவர் வந்து, சார் உங்கள் அன்றைக்கி பாட்டு கேட்டு எனக்கு அசந்து போயிட்டு சொன்னேன். எனக்கு என்னவோ அந்த இடத்துல அவர் ஒரு கம்போஸ் பண்ணி அவருக்கு நான் பெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். இவர் அருளாசி பண்ணுறது தாய் மூகாம்பிகா பண்ணுற மாதிரி தான். இவர் வந்து அப்படி ஒரு என்லைட்டன்ட் சோல், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் வந்து ரொம்ப லோக்கி. அவரை பற்றி ரொம்ப அந்த பாரத ரத்னா பீம்சிங் ஜோஷியா அவர்கிட்ட 3 வருஷம் குருகுல வாசம் இருந்திருக்கார். ஆனால் இதெல்லாம் பற்றி வெளியிலலாம் பிரமாதமாக சொல்ல மாட்டார். ஒன்றுமே இல்லாத 2 பாட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு உலகளாவிய புகழ் பெற்ற 50 மில்லியன் லைக்ஸ் அப்படின்லாம் போகிறான் யூடியூப்பில். இவெல்லாம் ஜஸ்ட்டு பக்தி மார்க்கம். இவர் சொல்கிற மாதிரி இவர் தனக்காக தான் படிக்கிறார். இவர் வந்து நம்மளோட அங்கீகாரத்துக்காகலாம் பாடலை, அவருக்காக பாடுறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இறை அனுபவத்தை பாடி பாடி நமக்கு தெரியப்படுத்துகிறார். நமஸ்காரம். நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். ஏன்னா அப்போ தான் எனக்கு முடிக்க முடியும். என்ன பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சவாலில் வெளியே வர முடியாது.